வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், புளி, எண்ணெய். அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டிருக்கு. இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், புளியோட தேங்காய் சேர்த்துருக்குதுங்க. நல்லா வதக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலைங்க. புதினா கொஞ்சம் ஒரு கட்டு எடுத்துருக்கு. கொத்தமல்லி தழை ஒரு 1/4 கட்டு எடுத்துருக்குங்க. இதை நல்லா வணங்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 தாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் வதக்கலாம். பாருங்கள், இவ்வளோ இருக்குது. ஆனால் இது வதங்கி வந்தால் கொஞ்சமாக தாங்க வரும். வெயிட் பண்ணுவோம், வதங்கட்டும். பாருங்கள், புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சிங்க. இது நல்லா ஆறின பின்னாடி மிக்சியில் போட்டு நம்ம ஆட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிய போகுது. இப்போ வதக்கின கொத்தமல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் மிக்சியில் போட்டு ஆட போகிறோம். பாருங்கள், அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் டச்சாக ஒரு தாளிப்பை போட்டுட்டோம்னா முடிஞ்சதுங்க. தாளிப்புங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து சீரகம், அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு பொரியும் போது பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, ஒரு வரமிளகா. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு.